ஹாய் எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மைண்ட் செட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கோம் அதுதான் நம்ம லைஃபோட டைரெக்ஷனையே டிசைட் பண்ணுது. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள், நம்மக்கிட்ட கார் இருக்குது, ஸ்டேரிங் வீல் கூட இருக்குது. ஆனால் டிரைவர் கரெக்டான டைரெக்ஷனில் போகலன்னா நம்மலாம் எங்கே போவோம்? கரெக்டு தானே? இதுதான் மைண்ட் செட். வாட் இஸ் மைண்ட் செட் பார்ப்போம் வாங்க. ஸோ என்னதான் மைண்ட் செட்டை சிம்பிளாக சொன்னாலுமே நம்ம தாட்ஸு, நம்மளோட நம்பிக்கை, நம்மளோட தன்னம்பிக்கை, நம்மளோட ஆட்டிடியூட், இது எல்லாமே சேர்ந்த ஒரு கலவை தான் மைண்ட் செட். இந்த மைண்ட் செட்டை ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று ஃபிக்ஸ்டு மைண்ட் செட், இன்னொன்று க்ரோத் மைண்ட் செட். ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்காரன் எப்படி இருப்பான்? நான் இப்படி தான் இருப்பேன். ஒரு தலைவலி வந்துச்சு அப்படின்னா இதுதான் என் வாழ்க்கை, எனக்கு இந்த தலைவலி எப்பயுமே சரியாகாது, என்னோட தலைவிதி அப்படின்னு நினச்சி புலம்பிகிட்டு இருப்பான். என்னால் முடியல, இது என்னால் முடியாது, இன்றைக்கி நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன், ஸோ நாளைக்கும் நான் ஃபெயில் தான் ஆவேன் அப்படின்னு தன்னைத்தானே அவன் நெகட்டிவாக பேசிப்பான். அவனுக்குள்ள நிறைய டேலண்ட்ஸ் இருந்தாலுமே அதை ட்ரை பண்ணவே மாட்டான். அதிகமாக பயப்படுவான். ஒன்ஸ் ஃபெயிலியரை பார்த்துட்டான்னா செகண்ட் டைம் அந்த விஷயத்த அவன் செய்ய முன் வரவே மாட்டான். இதுதான் ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்காரனோட மைண்ட் செட். செகண்ட் ஒன் க்ரோத் மைண்ட் செட். க்ரோத் மைண்ட் செட்காரன் எப்படி இருப்பான்னா, ஒரு விஷயத்தில் அவன் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னா அதோட விட்டுறாமல் பரவாயில்ல, நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுவேன், நான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவேன்னு நினைப்பான். பெட்டராக நிறைய விஷயங்களை அவன் ட்ரை பண்ணுவான். என்னதான் சேலஞ்சஸ் வந்தாலும் எல்லா சேலஞ்சையும் அவன் அக்செப்ட் பண்ணுவான். ஃபெயிலியர்லேருந்து ஒரு லெசனை அவன் கற்றுப்பான். இதுதான் ஒரு க்ரோத் மைண்ட் செட்காரனோட மைண்டு. ஒரு பிரச்சனை வந்தால் பிரச்சனை வந்துருச்சேன்னு புலம்பாமல் மேலே மேலே போக என்னென்ன பண்ணுமோ எல்லா விஷயத்தையும் அவன் ட்ரை பண்ணுவான். எக்ஸாம்பிளுக்கு தாமஸ் எடிசனை பாரு. பல்ப் கண்டுபிடிக்க அவர் எவ்வளோ தடவை ஃபெயில் ஆனார், ஆனால் விட்டாரா? கிடையாதுல்ல. அந்த பல்பை கண்டுபிடிச்சதுனால தான் அவருக்கு இவ்வளோ பெரிய சக்ஸஸை அது கொடுத்துச்சு. எதுவுமே நம்ம லைஃப்பில் பர்மனெண்ட் கிடையாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஸ்கில்ஸையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளால் முடிஞ்சதை நம்ம பெஸ்ட்டாக கொடுத்தோன்னா கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறவன் தான் க்ரோத் மைண்ட் செட் காரன். இம்பார்ட்டன்ட் ஆஃப் க்ரோத் மைண்ட் செட். இந்த க்ரோத் மைண்ட் செட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லைஃப்பில் சக்ஸஸை அச்சீவ் பண்ண க்ரோத் மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கூலில் மார்க்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஸ்கில்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கு க்ரோத் மைண்ட் செட் வேணும். கிளாஸில் ஃபஸ்ட் பெஞ்ச் ஆர் லாஸ்ட் பெஞ்ச், நீங்கள் உங்களுக்கு பிறவினை பார்க்காம இருந்தால் போதும், எல்லாமே பாசிட்டிவாக முடியும். பிஸ்னஸில் வளரணுன்னா, நியூ ஐடியாஸ் வேணும்னா, ரிஸ்க் எடுக்கணுன்னா க்ரோத் மைண்ட் செட் கண்டிப்பாக வேணும். ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பியாக இருக்கணும்னா அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் பண்ணணுன்னா அதுக்கு க்ரோத் மைண்ட் செட் வேணும். பேசிக்கலி லைஃபோட எல்லா ஏரியாலையும் க்ரோத் மைண்ட் செட் தான் கீ. அந்த க்ரோத் மைண்ட் செட்டோட நம்ம இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். டெவலப் அ க்ரோத் மைண்ட் செட். இப்போது க்ரோத் மைண்ட் செட் எப்படி டெவலப் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தாட்ஸை அப்சர்வ் பண்ணணும். முடியாதுன்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ண போகிறோன்னு சொல்லி பழகுங்க. உங்கள் மைண்டை ரிலாக்ஸாக வைங்க. தென் உங்களுக்கு வர சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண பழகுங்க. ஃபெயிலியராக இருந்தாலும் பரவாயில்ல, வெல்கம் பண்ணுங்கள். ஃபெயிலியரில் இருந்து நிறைய விஷயங்களை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ் பீப்புள்ஸோட அதிகமாக நீங்கள் சேருங்க. புக்ஸ் படிக்கிற ஹேபிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா க்ரோத் மைண்ட் செட் ஸ்டோரிஸை அதிகமாக நீங்கள் ரீட் பண்ணுங்கள். டெய்லி மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அது க்ரோத் மைண்ட் செட்டுக்கு இம்ப்ரூவ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மைண்ட் செட்லாம் சேஞ்ச் ஆகும். உங்களால் அதையும் உணர முடியும். லைஃப்பில் பல சமயம் தலைவலியாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், வேலை டென்ஷனும் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன? நம்மளோட மைண்ட் செட். ஸோ இப்படி இந்த மைண்ட் செட்டை அப்கிரேட் பண்ணி லைஃப்பில் இன்னும் ஹாப்பியாக, சூப்பராக, சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ போகிறோன்னு நீங்கள் தான் யோசிக்கணும். அப்ரோச் ஃபார் மைண்ட் செட். மைண்ட் செட்னு சொன்னால் நம்ம யோசிக்கிற விதம். சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு சிச்சுவேஷனை எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அதுதான் அப்ரோச் மைண்ட் செட். வார்ம் வெல்கம் கொடுங்க. பொதுவாக மைண்டுக்கு நம்ம பாடிக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது. இட்ஸ் டூ எவ்ரி திங் இட்ஸ் டூ வெல்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுவாக இருந்தாலும் ஒரே லெவலில் மைண்டை வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களோட மைண்டை எப்படி வச்சுக்கிறீங்களோ அதன்படி தான் உங்கள் வாழ்க்கையில் டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் மைண்ட் செட் தான் எல்லாமே. மைண்ட் செட்னால தான் ஒவ்வொரு செகண்டையும் நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ மைண்ட் செட் தான் எல்லாமே. ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டை விட்டுட்டு க்ரோத் மைண்ட் செட்டாக எம்பாரஸ் பண்ணுங்கள். லைஃப்பில் எல்லா ஏரியாலையும் வளருங்க.
சக்ஸஸை அச்சீவ் பண்ணுங்கள். இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதுக்கான விடையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இனிமேல் நீங்கள் ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா growth மைண்ட் செட் பர்சனாக மாறுங்க. அப்போ தான் உங்களோட லைஃப்பும் நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.